இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வீணரான மனுஷர் எப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். எப்தா துரத்தி விடப்பட்டவன், சொந்த குடும்பத்தாரால விரட்டி அடிக்கப்பட்டவன். அந்த குடும்பம் அவனை துரத்தினதற்கு அந்த ஊர் சமுதாயம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சு. இப்படி ஒரு நிலைமையில ஒரு நபர் இருந்தா மனசு எப்படி இருக்கும்? சோர்ந்து போயிடும். என்னடா வாழ்க்கை, அப்படி விரக்தி ஆயிடும், டிப்ரெஷன் ஆயிரும், டிஸ்கரேஜ் ஆயிரும், டிசப்பாயிண்டட் ஆயிரும். ஆனா இவனை பாருங்களேன், வீணரான மனுஷர்கள் தான், ஆனா அவங்களெல்லாம் கூட்டிட்டு யுத்தத்திற்கு போறான் அப்படின்ட்டு. அப்ப இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அன்னைக்கு நியாயாதிபதிகளின் காலம். ரட்சகன் இல்லை, தலைவன் இல்லை, ஜனங்களை வழி நடத்திட்டு செல்றதுக்கு ஒரு சரியான ஆள் இல்லை, எதிரிகள் கையில இருந்து அவர்களை காப்பாத்துறதுக்கு ஒரு போர் வீரன் இல்லை, ஒரு உண்மையான ஒரு வீரன் இல்லை. இந்த குறைய அறிந்து செயல்பட்டவன் எப்தா. என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, என்னைய விரட்டி விட்டாங்களே, ஐயோ எங்க அப்பா சுதந்திரத்தை எனக்கு தரலையே, என் சொத்து எனக்கு கிடைக்காம போக இப்படி எல்லாரும் சேர்ந்து என்னைய அப்படியே நன்மையெல்லாம் திருடிட்டாங்களே, அபகரிச்சிட்டாங்களே, இப்படி புலம்பிட்டு அவன் இல்லைங்க, மன உளைச்சலுக்குள்ளாகலைங்க, எனக்கு இன்னும் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி அவங்க முடங்கி போகலைங்க. அங்க ஒரு குறை இருக்கு, அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நான் தான் சரியான ஆள். அப்ப இது என்னை மேம்படுத்த வேண்டிய காலம், இது நான் என்னை வளர்த்து கொள்ள வேண்டிய காலம், இது நான் செயல்பட்டு என்னுடைய எதிர்காலத்துக்கு அடித்தளம் அமைக்க வேண்டிய காலம்னு சொல்லிட்டு எப்தா தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். ஏற்ற நேரம் வந்தது, எல்லாரும் வராங்க, நீ தாயா தலைவனா இருக்கணும், எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து அவன்கிட்ட எல்லாரும் உதவி கேட்குறாங்க. ஆண்டவர் அவனை தலைவனா பயன்படுத்தினார், பெரிய வெற்றி கிடைத்தது. அவன் விரும்பினபடியே அத்தனை பேர் யாரெல்லாம் துரத்தி விட்டாங்களோ, யாரெல்லாம் விரட்டி அடிச்சாங்களோ அவங்களுக்கு அவன் தலைவனா மாறிட்டான். அப்ப இன்னைக்கு இது போட்டி நிறைந்த உலகம், இது ஒரு தீமையான உலகம் தான். இந்த உலகத்துல யாரும் வளர்றதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. விரட்டி அடிப்பாங்க, துரத்தி அடிப்பாங்க, ஏமாத்துவாங்க, இருக்கிறதெல்லாம் பறித்து கொள்வாங்க. அதுக்காக என்ன பண்றது? வாழ்க்கை வாழாம போயிட முடியுமா? என்னால என்ன ஒன்றும் செய்ய முடியாது, என்னால என்ன சாதிக்க முடியாது, என்னால என்ன வாழ முடியாதுன்னு முடங்கிட முடியுமா? இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க உங்களை திடப்படுத்தி கொண்டு உங்களை நீங்களே வளர்த்து கொள்ள பிரயாசப்படுங்க. என்ன குறைவு இருக்கு, அந்த குறைவை நிவர்த்தி செய்யறதுக்கு நான் தான் சரியான ஆள் என்பதை நீங்க நம்ப ஆரம்பிங்க. யோசிச்சு பாருங்க, நல்ல ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எந்த உயர்ந்த பதவிகளிலும் இல்லை, எந்த துறைகளிலும் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட இடத்துலலாம் ஆண்டவர் என்னை கொண்டு போய் வைக்க, நீங்க எந்த ஃபீல்டுல நீங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ, எந்த ஃபீல்டுல உங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கீங்களோ அதுல உங்களை டெவலப் பண்ணுங்க. 5000 போஸ்டிங், 5 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க, அதுல முதன்மையான ஒரு ஆளா நான் தேர்வு செய்யப்படணும். ஆகவே அதற்கு நான் என்ன ஆயத்தப்படுத்துவேன், ஆயத்தப்படுங்க. அதை விட்டுட்டு எனக்கு அதற்கான சூழ்நிலை இல்லை, என் குடும்பம் அதற்கு சரியில்லை, எனக்கு படிக்க முடியல, அப்படி இப்படின்லாம் சொல்லி சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிராமல் உங்களை நீங்க ஆயத்தப்படுத்த பிரயாசப்படுங்க. எப்தா அப்படி தன்னை ஆயத்தப்படுத்தினான், அந்த தேவையை அறிந்து அந்த சூழ்நிலைக்கு தன்னை தயார்படுத்தினான். ஏற்ற வேலை வந்தபோது தலைவனாய் மாறினான். அதே போல சூழ்நிலை அறிந்து, தேவை அறிந்து உங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. ஏற்ற வேலை வரும், சரியா கர்த்தர் அந்த இடத்துல உங்களை அப்பாயிண்ட் பண்ணுவார். பரிசுத்த பிதாவே, எப்தாவை ஆண்டவரே அவன் தன்னை ஆயத்தப்படுத்தின போது ஏற்ற வேலையில் அவனை தலைவனாக்கினது போல இன்னைக்கும் தங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவ பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் உயர்த்தி ஆசீர்வதிப்பீரா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.